Hello friends, how are you? Welcome to my channel Arvind Gauri. சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம். வணக்கம் ஐயப்பா பக்தர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐயப்பமார்கள் சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், மாலை கலட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம சேனலில் தொடர்ந்து சாமி தரிசனம், ஐயப்ப வழிபாடு, மற்ற சாமிகள் அது போன்ற நிறைய விசேஷ தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடுமையான விரதம் இருந்து ஐயப்பனை நல்லபடியாக தரிசித்து வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் அடிச்சு வீட்டுக்குள்ளே போகணும். நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி ஒரு தேங்காய் எடுத்து வைக்க சொல்லிட்டு ஒரு ஆலத்தி வைக்க சொல்லிடுங்க. நீங்கள் வந்து ஆலத்தி எடுத்து உங்களுக்கு ஆலத்தி எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தேங்காய் சதுரக்காய் அடிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் முதல்ல ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்த ஜாமான்கள், அங்கேருந்து சபரிமலையிலேருந்து கொண்டு வர ஜாமான்கள்லாம் எடுத்து சாமிக்கு முன்னாடி வச்சுருங்க. அந்த அரிசியும் நெய்யும் எடுத்து வீட்டில் சுத்தமானவங்கள்ட்ட கொடுத்து பொங்கல் வைக்க சொல்லுங்கள். அந்த பொங்கலை தான் நம்ம வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கணும். இப்போ நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பொங்கல் அந்த டயத்தில் ரெடியாகிருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொங்கல் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருக்க சின்னவங்க, உங்கள் குழந்தைங்க, ஒய்ஃபு எல்லோரையும் வந்துட்டு சாமி கும்பிட சொல்லிவிட்டு அவங்கள வந்து தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எப்படின்னா, நீங்கள் வந்து 48 நாள் விரதம் இருந்துட்டு நல்லபடியாக சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனோட அருள் எவ்வளோ அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த அருளையும் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க. சாமி ஐயப்பா, எனக்கு எவ்வளோ அருள் கிடைச்சிருக்கோ அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கும் அருள் புரிங்க, இவங்களுக்கு நல்லதை செய்யுங்கன்னு சொல்லி சாமி கும்பிடணும். ஆசீர்வாதம் பண்ணிட்டு எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்களாம் அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும், வெளியாளுங்களுக்கு கொடுத்துட வேண்டாம். அந்த நெய் வந்து அவ்வளோ புனிதமானது. நீங்கள் வந்து வயசான அம்மா இல்லை அப்பா இல்லாட்டினா பெரியவங்க வீட்டில் பாட்டி யார் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட மாலையை கழட்டிக்கலாம். இதுதான் சாமி. அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று செய்ய வேண்டியது, அந்த நெய் சப்போஸ் பொங்கலுக்கு வந்து நம்ம நெய் வைக்கிறோம்ல, அந்த நெய் நிறையாலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றணும். அந்த நெய் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சாமியாரில் வச்சிடலாம். நீங்கள் அடுத்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போது பூஜை பண்ணும்போது அந்த நெய்யை வந்து நீங்கள் விளக்கு ஊற்றி நெய் விளக்கு ஏற்றிக்கலாம். அந்த நெய்யை வந்து புனிதமானது. அது வந்து ஐயப்பன், நம்மளோட உயிர், ஐயப்பனோட உயிர். அந்த ஐயப்பன் மேலே பட்ட நெய் வந்து அவ்வளோ புனிதமானது, மென்மையானது, மகத்துவமானது, ரொம்ப வந்து சிறப்பானது. அந்த நெய்யோட புனிதத்தை நம்ம காப்பாற்றணும். அதனால் வந்து அது வந்து புனிதமானது, அது மகத்துவமானது. அதை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் மட்டும் தான் வைக்கணும், உங்கள் வீட்டாளுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். வேறு யாருக்கும் தயவு செஞ்சு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா மற்றவங்க விரதம் இருப்பாங்க நமக்கு தெரியாது. சுத்தமாக இருக்கவங்க மட்டும் தான் கொடுக்கணும். வீட்லேயுமே சுத்தமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த நெய் பிரசாதத்தை கொடுக்கணும். இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மாலை கழட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, சில பேர் வந்து கோயில், மடம், குருசாமிகிட்ட கழட்டுவாங்க. அது ஒவ்வொருத்தரோட வழக்கம். ஆனால் நான் என்ன செய்வேன்னா, வருஷம் மலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் தான் நான் வந்து கழட்டுவேன். எங்கள் அம்மாட்ட இல்லை தான் கழட்டிக்குவேன். எல்லோரும் இதே ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. மோஸ்ட்லி வந்து நீங்கள் என்ன செய்கிற வழக்கமோ அதை பண்ணுங்கள். ஆனால் தப்பாக யாரும் தயவு செஞ்சிடாதீங்க. இந்த போஸ்ட்டு வந்து முக்கியமாக இந்த பதிவு வந்து கன்னிசாமி ஏழுக்காண்டி தான். கன்னிசாமி முதன்முறையாக வந்து மலைக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க. அவங்களுக்கு முக்கால்வாசி விஷயம் தெரிஞ்சிருக்காது. குருசாமி இருந்து சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சுக்க வேண்டியவங்க தெரிஞ்சுக்கலாம். இதில் மெயின் என்னென்னா, நம்ம விரதம் இருந்து ஐயப்பனை சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயப்பனோட அருள் நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம வீட்டு ஆளுங்களுக்கும் நம்ம ஐயப்பனோட அருள் கிடைக்கணும்னு நம்ம சாமி கும்பிட்றோம். அதுதாங்க இது மெயின் நோக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சபரிமலை பயணம் அனைவருக்கும் இனியதாக அமையட்டும். சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம். மீண்டும் இது போன்ற ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஃப்ரம் அரவிந்த் கௌரி சேனல்.